அருள்மிகு அரான்சாசு மாதா. ஸ்பெயின் நாட்டில் உள்ள பாஸ்க் பகுதியிலுள்ள ஒரு மலைப்பகுதியில் 1469ஆம் ஆண்டு ரோட்ரிகோ டி பால்சாட்ரிகி என்ற ஆடு மேய்க்கும் சிறுவன் காட்டில் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது ஒரு முள் புதருக்குள் பிரகாசமான ஒளியைக் கண்டான். அந்த ஒளியின் நடுவே ஒரு கல்லாலான சிறிய அன்னை மரியாள் உருவம் இருப்பதைக் கண்டு வியந்தான். அந்த சிலைக்கு அருகில் ஒரு சிறிய மணியும் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த மலைப்பகுதி முழுவதும் முட்கள் நிறைந்ததாக இருந்ததால் அந்த சிறுவன் ஆச்சரியத்துடன் அரன்சான்சு என்று கேட்டான். அதற்கு பாஸ்க் மொழியில் நீ முட்களுக்கு இடையிலா இருக்கிறாய் என்று பொருள். இதுவே பின்னாளில் அரன்சாசு என்று மருவி அந்த இடத்தின் பெயராக மாறியது. அந்த சிறுவன் ஓடிச் சென்று ஊர் மக்களிடம் இந்த அதிசயத்தை கூறினான். மக்கள் அங்கு வந்து பார்த்தபோது முள்செடிகளுக்கு நடுவே அன்னை அமைதியாக வீற்றிருப்பதை உணர்ந்தார்கள். அன்று முதல் அந்த இடம் ஒரு புனித தலமாக மாறியது. அந்த பகுதியில் நிலவிய கடும் வறட்சி மற்றும் பஞ்சத்தின் போது மக்கள் இந்த அன்னை அரான்சாசுவை நோக்கி மன்றாடினார்கள். அன்னையின் அருளால் பெரும் மழை பொழிந்து நாடு செழிப்படைந்தது. இதன் காரணமாக அவர் அந்த பகுதி மக்களின் பாதுகாவலராகவும் துன்பத்தை போக்கும் அன்னையாகவும் போற்றப்பட்டார். காலப்போக்கில் இந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியது. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் 17ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் மறைபணியாளர்களால் இந்த அன்னையின் பக்தி கொண்டு செல்லப்பட்டது. பிலிப்பைன்ஸில் உள்ள சான் மேடியோ பகுதியில் அன்னை அரான்சாசுவின் திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அங்குள்ள மக்கள் அன்னையை வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து தங்களை காக்கும் தெய்வமாக வணங்குகிறார்கள். அன்னையின் திருவுருவச் சிலையில் ஒரு கையில் குழந்தை இயேசுவையும் மறு கையில் ஒரு ஆப்பிளையும் ஏந்தி ஒரு முள்செடியின் மீது நின்றவாறு காட்சி தருகிறார். இது துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுளின் அன்பு மலரும் என்பதை உணர்த்துகிறது. தமிழகத்திலும் குறிப்பாக சென்னைக்கு அருகிலுள்ள முத்திப்புதுப்பேட்டை, ஆவடி போன்ற இடங்களில் அன்னை அரான்சாசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் உள்ளன. இங்கு அன்னை வெற்றி அன்னை என்றும் முட்களுக்குள் மலர்ந்த மலர் என்றும் பக்தியுடன் அழைக்கப்படுகிறார். குடும்ப பிரச்சினைகள், உடல்நலக் குறைபாடுகள் மற்றும் தீராத கவலைகளில் இருப்பவர்கள் அன்னையிடம் முறையிட்டு அமைதி பெறுகிறார்கள். நூற்றாண்டுகள் கடந்தாலும் அந்த மலைப்பகுதியில் ஒரு சிறுவனுக்கு காட்சியளித்த அன்னை இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் ஒளியாக அன்னை அரான்சாசு இன்றும் போற்றப்படுகிறார். அருள்மிகு அரான்சாசு மாதா ஜெபம். ஓ முட்களுக்கு இடையே மலர்ந்த ரோஜாவே, விண்ணுலக அரசியே, அருள்மிகு அரான்சாசு மாதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு நீர் காட்சியளித்து முட்களுக்கு இடையிலா நீ இருக்கிறாய் என்று வியக்க வைத்த அன்னையே, எங்கள் வாழ்வின் துன்பங்களாகிய முட்களுக்கு இடையே நீர் மலர்ந்து எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ள தாயே, உலகத்தின் துன்பங்களிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் எங்களை காப்பீராக. எங்கள் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை நீக்கி இறைவனின் அமைதியை எங்களுக்கு தந்தருளும். நீர் அன்று பாஸ்க் மலை பகுதியில் வறட்சியை நீக்கி மழையை தந்தது போல எங்களது வறண்ட வாழ்விலும் அருட்செல்வத்தை பொழியச் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் தாயே, நாங்கள் உமது திருவடியை சரணடைகிறோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் எங்கள் செயல்களில் வெற்றியையும் தந்தருளும். தீய சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து என்றும் உம்முடைய திருமகனின் வழியில் நடக்க எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீராக. ஆமென்.